என் துணையா நீர் நித்தமும் என் நிழலா நீர் கர்த்தனே என் துணையா நீர். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த 8வது மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையின் மூலம் உங்களை சந்திப்ப நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாளில் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் சற்று நேரம் தேவன் இந்த மாதம் எனக்கு உணர்த்தின வசனத்தை வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொண்டு சற்று நேரம் ஜெபத்தோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். தேவன் அதிலிருந்து கொடுக்கிற செய்திகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபத்தோடு கூட நாம் தியானிப்போம். நம்முடைய தியானத்திற்கு என்று சொல்லி ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த 8வது மாதம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, 2 காரியங்களை தேவன் நமக்கு வாக்காக கொடுக்கிறார். ஒன்று, தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாய் இருப்பேன் என்று சொல்கிறார். தேவன் உனக்கு துணையாய் இருப்பார். இரண்டாவதாக, வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை நாம் எழுத்தின்படி எடுத்துக்கொள்வோமானால் இந்த வாக்கு யாக்கோப்பின் மகனாகிய யோசேப்புக்கு யாக்கோப்பு கொடுக்கிற ஒரு வாக்காக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வார்த்தையை இந்த நாளிலே வாக்காக கொடுக்கிறார். எப்படி அருமையானவர்களே, யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு வாக்காக கொடுத்தார், அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த வார்த்தையை வாக்காக நமக்கு கொடுக்கிறார். அருமையானே, நாம் விசுவாசத்திலே இவைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே நாம் பார்த்த முதலாவது காரியம், தேவன் உனக்கு துணையாய் இருப்பார். தேவன் உனக்கு துணையாக இருப்பார். தேவன் ஆதியிலே மனிதனை படைத்த போது அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உண்டாக்கி அன்றைக்கே ஒரு துணையை கொடுத்த தேவன். அருமையானவர்களே, ஆனால் அந்த துணைகளிலே அருமையானவர்களே அவருடைய சமாதானத்தை இழந்து போனார்கள், அவருடைய சந்தோஷத்தை இழந்து போனார்கள். ஆனால் இப்பொழுது தேவன் நமக்கு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நானே உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு கணவன் இருந்தாலும், மனைவி இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், பெற்றோர்கள் இருந்தாலும், நண்பர்கள் இருந்தாலும், அருமையானவர்களே, ஆண்டவருடைய துணை போல ஒரு துணை நமக்கு எதுவும் இருக்க முடியாது. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கலாம். சங்கீதம் எழுதின புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். அவரே யார்? கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார், வேறு ஒருவரும் இல்லை. அருமையானே, கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறார். அருமையானே, அவர் துணையாக இருக்கும்போது இந்த உலகத்தில் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 46:1 நீங்கள் கவனிப்பீர் என்று சொன்னால் அங்கே சங்கீதக்காரன் இதே காரியத்தை குறித்து இப்படியாய் எழுதுகிறார். வாசியுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அவர் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட துணையா இருக்கிறார் தெரியுமா? அனுகூலமான துணையாக இருக்கிறார். நமக்கு அனுகூலமாக இருக்கும், நமக்கு சாதகமான துணையாக இருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட காலகட்டத்திலே? ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆபத்து என்று வரும்போது,
கஷ்டம் என்று வரும்போது எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து அருமையாலே அவரை பிடிக்க வந்தபோது காவலர்கள் அன்றைக்கு எல்லாரும் இயேசு விட்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் அவர் கைது செய்யும்போது விட்டு ஓடி போயிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆம், நமக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் என்றால், நமக்கு ஒரு ஆபத்து என்று வரும் என்றால், நம்மை நம்பி இருக்கிறவர்கள், நாம் நம்பி இருக்கிறவர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள், அவர் நம்மை விட்டு நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போய் விடுவார்கள். ஆனால் கர்த்தர் மாத்திரம் நமக்கு நம்முடைய ஆபத்து காலங்களிலே, நம்முடைய கஷ்ட காலங்களிலே, நம்முடைய பிரச்சனைக்குரிய காலங்களிலே நமக்கு அனுகூலமான துணையாய் இருப்பார் என்று சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையால்தான் சங்கீதக்காரன் மேலும் சொல்லுகிறார். 115ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அருமையாளே, இந்த வேளையில எத்தனை பேர் அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ? உங்கள் நம்பிக்கையின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இங்கே சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். அருமையானே, சில நேரங்களில் நாம் மனிதனை நம்பிக்கொண்டிருப்போம், சில நேரங்களில் நாம் பணத்தை நம்பிக்கொண்டிருப்போம், சில நேரங்களில் அருமையாலே நம்முடைய பதவியை நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் ஒரு நாள் அது நம்மை கைவிட்டிடும். ஐயோ, நான் இவ்வளவாய் நம்பினேனே என்று சொல்லுவீர்கள். ஆனால் அவருடைய கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். அருமையான, நீ கர்த்தரிடத்தில் நம்பும் போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களுக்கு துணையாக நிற்பார் என்று சொல்லி பார்க்க முடியும். அதையே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா எழுதின புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு முறையும் துணை நிற்பதை குறித்து என்ன சொல்றாரு? முதல்ல சொன்னாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, அடுத்து போற ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொன்னார். நீ என்ன நம்புகிற, அதனால நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்ற. இங்க சொல்றாரு, பயப்படாது. முதல்ல சொன்னார், பயப்படாது. எத்தனை ப்ராப்ளம் வரட்டும், கடந்த 7 மாதங்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், எத்தனை போராட்டங்களை சந்தித்தீர்கள், எத்தனை அருமையில உபத்திரங்களை சந்தித்தீர்கள். ஆண்டவரே சொல்லிக்க, அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் என் அன்பான தேவனுடைய பிள்ளையை, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான அருமையான ஒரு பாடல். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறா, பலன் தருகிறா, உதவி செய்கிறா, பலன் தருகிறா, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறா, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா. ஆம், என் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், அல்லது கடல் கொந்தளிக்கட்டும், சுனாமிகள் வரட்டும், அருமையானவர்களே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பயப்பட மாட்டேன் என்று தைரியமாய் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய கையை பிடித்து சொல்றார், நான் என் மகனே, என் மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அருமையானவர்களே, எத்தனை பேர் ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை இருக்கிறது? நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையா? நம்ம நம்பிக்கை தான் ரொம்ப மிக முக்கியமானது. அருமையானவர்களே, நம்பப்படின் உறுதியும் காணப்பட நிச்சயம் விசுவாசம். அதனால நம்முடைய நம்பிக்கை நாம் உறுதியா இருப்போம். நிச்சயமா நமக்கு கர்த்தர் உறுதுணையாய் இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா காலகட்டங்களிலும் அவர் நமக்கு
அனுகூலமாக துணையாக இருப்பார் என்று முதலாவது காரியம் நமக்கு வாக்கு பாடுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அருமைகளை, மேலே வானத்திலிருந்தும் கீழே பூமியிலிருந்தும் உண்டாகும் ஆசீர்வாதங்களினால் நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எஸ், வானத்திலிருந்து அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமியிலிருந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று இந்த 8வது மாதம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த 7 மாதங்கள், கடந்து போன 7 மாதங்கள் எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் தவித்தீர்கள். ஒருவேளை வானத்திலிருந்து வர வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையோ அல்லது பூமிக்கு கீழே இருந்து வர வேண்டிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையோ நீங்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களா அல்லது இழந்து போய் தவித்தீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த 8வது மாதம் நான் 2ஐயும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நாம் உற்று கவனிப்போமா? எடுத்து வாசியுங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை அவனுடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவனை வேறு பிரித்தார். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். அருமையானவர்களே, கர்த்தர் ஆகினால் ஆபிரகாம் என்ன செய்த தெரியுமா? சகல காரியங்களும், ஏதோ ஒரு காரியத்தில் இல்லை, ஏதோ ஒரு சில காரியங்கள் அல்ல. வேதம் சொல்லுவது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியம், எல்லா காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லு. எஸ், இந்த 8வது மாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அருமையை எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க விசுவாசிங்க. அடுத்தது அவனை அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு என்னை நிச்சயமாய் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களால், இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களால் தேவனை ஆசீர்வதிக்க போகிறார், சகல காரியங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அருமையானவர்களே, விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார், உங்களுடைய அறிக்கையை அவர் கனப்படுத்துவார். அருமையாளே, ஆபிரகாமை கனப்படுத்தினார், சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை மட்டுமா பார்க்கிறோம்? அருமையிலே, ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அருமையாளே, ஈசாக்கை மட்டுமா, யாக்கோபை ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். யாக்கோபின் நிமித்தம் அவனுடைய மாமாவாகிய லாபானை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையிலே, யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பின் நிமித்தம் பார்வோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையாளே, நான் முழுதும் சொன்னாலும் போதாது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே காணப்படுகிறார். அருமையாளே, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் நம்புகிற தேவன், நான் நம்புகிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னை சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, நிச்சயமாய் இந்த 8வது மாதம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கர்த்தர் கட்டளையிடுவார். உபாகம் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Deuteronomy chapter 1 verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லியபடியே உங்களுக்கு இந்த 8வது மாதம் என்ன சொல்றார், அந்த சொல்லியபடியே வாக்கி அவர் ஆசீர்வதிப்பார். அதுவும் எப்படி ஆசீர்வதிப்பாரா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, 1000 மடங்கு மல்டிப்ளை ஆகும். உங்களோட ஆசீர்வாதம் நீங்க ஏதோ கொஞ்சமாவது ஆசீர்வதிக்க மாட்டீங்கன்னு கேட்டிருப்பீங்க. எங்கள் எதிர்பார்ப்பிற்கு மேலாக அருமையாக 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை, சங்கீதம் 115:12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு சொன்னபடி மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு மாத்திரமல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொன்னதையும் மறக்கவில்லை, ஆசீர்வதிப்பதையும் மறக்கவில்லை. வேதம் சொல்லு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை நினைத்து கர்த்தரை நாம மறந்திருக்கலாம். நம்மள நிறைய பேர் உங்களையே நினைச்சே சொல்ல போய் சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. விசேஷமா நம்ம கிட்ட நன்மை பெற்றவங்க மறந்து போயிட்டாங்க.
ஆனா ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை. வேதம் சொல்லுது, ஸ்ரீயாமள தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். என் மகனே, உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். என் மகளே, உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். என்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற முத்திரை நம்ம போடப்பட்டது, அவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். நினைத்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன? அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நினைக்க நினைக்க அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எவ்ரி டே, டே பை டே அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனியுங்கள். அங்கே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். யாரு? நீதிமான்களின் சந்ததி என்று சொல்லி பார்க்க முடியும். நீதிமான்களின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம எல்லாம் அவருடைய கிருபையினால நீதிமான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அருமையானவர்களே, நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களை மாத்திரமல்ல, நீதிமானுடைய சந்ததி, உங்களுடைய தலைமுறைகள், உங்களுடைய ஜெனரேஷனாக தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். சங்கீதம் 112 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். முதல்ல பார்த்த நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இப்ப பார்க்கிறோம், செம்மையானவருடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அருமையானவர்களே, உங்கள் நிமித்தம் உங்களோட வம்சத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று இங்கே வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். 115:13 என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அவர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்க. யார் தெரியுமா? அவருக்கு பயப்படுகிற சின்ன ஆளா தான் நிற்பார். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? சாமுவேல் என்றும் பிள்ளையாண்டான் ஆலயத்தில் அருமையில கர்த்தருடைய பணிவிடைகளை செய்து தாயார் சின்ன வயசுல வந்து விட்டாங்க. இல்ல, கர்த்தர் அவனோட சாமுனுக்கு தெரியல, கர்த்தர் பேசுறாரு கூட தெரியல, அந்த வயது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சாமுவேல் கிட்ட இருந்ததுனால கர்த்தர் சாமுவேலை என்ன பண்ண தெரியுமா? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவனை ஆசீர்வதித்தார். எஸ், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை கற்றுக் கொடுக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களா? அருமையான உங்கள் பிள்ளையினாலும் நீங்களும் தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்களா? எஸ், அதை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் சிறியவர்களானாலும் நீங்கள் பெரியவர்களானாலும் பயப்படுகிற எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், நீதிமான்களுடைய அருமையான சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். செம்மையான வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக என்னவென்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்க கேட்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நாலாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதுவும் உண்மையுள்ள மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்? பரிபூர்ணமாக. பரிபூர்ணம் என்று சொன்னால் கொஞ்சம் கூட கேப் இல்லை, முழுமையாக. அருமையானவர்களே, இன்னும் கொஞ்சம் கொசர் கூட கேட்க முடியாது, அந்த அளவிற்கு அருமையானவர்களே ஆசீர்வதிக்கப்படுகிறதுதான் பரிபூரணம் என்று சொல்ல முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவர் பரிபூர்ணமாய் எப்போ நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது. உங்களோட உண்மையை அருமையானே உலகத்துல யாருமே பாராட்டுறது இல்லை, மெச்சிக்கொள்ள. உண்மையா இருந்து நிறைய பேர் உண்மையா இருந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு. இல்லை, உங்களோட உண்மையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் படிக்கிறதுல, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியிலே, வேலை செய்கிற இடங்களிலே, சமுதாயத்திலே, தேவ ஆலயத்திலே, உங்க குடும்பத்திலே நீங்கள் ஒவ்வொரு உண்மையா இருக்கிறீர்களா? அந்த உண்மையெல்லாம் எண்ணி எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். உண்மையுள்ள மகனே, உண்மையுள்ள மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஐந்தாவதாக பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். அடுத்தது யார் ஆசீர்வதிக்கப்படும்? விசுவாச மார்க்கத்தார். இல்ல, நமக்கு விசுவாசம் இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே சொல்றார், கடுகள விசுவாசம் இருந்தா மழையே பெயர்ந்து போகும்பா. இல்ல, நான் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு பெரிய விசுவாசம் இல்ல, நம்மகிட்ட சின்ன ஒரு கடுகு அளவுக்கு உள்ள விசுவாசம் எதிர்பார்க்கிறார். விசுவாச மார்க்கத்தார், அந்த விசுவாசத்தின் வழியாய் போகிற, மார்க்கம் என்றால் வழி இல்லையா, விசுவாசத்தின் வழியிலே நடக்கிறவர்கள், போகிறவர்கள் யாரா இருந்தாலும்
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் மீண்டும் நினைவுபடு. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள மனுஷி பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறான். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளையை, எசேக்கியா தீர்க்கதரிசி இப்படியாய் எழுதுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படியாய் எழுதுகிறார். 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனியுங்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளத்தையும் சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு இந்த அருமையால் இந்த மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்ல தெரியுமா? ஆசீர்வாதமான மழை உண்மையில் பொழியும். இந்த 8வது மாதம் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார் ஆசீர்வாதமான மழை பொழியும். நாம வெளியே அருமையாலே பனி போல பொழிகிற மழையை பார்த்திருக்கிறோம். பனி கட்டிகளாக விழுற மழை, தண்ணியாக ஊத்துற மழையை பார்த்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார் ஆசீர்வாத மழை பொழியும் சொல்றார். ஆசீர்வாதம் மழையை போல் உன் வாழ்க்கையில பொழியும். அருமையில எப்போ? ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரம். அது எப்போ வரும் ஆண்டவர் சொல்ல அவருக்கு தெரியும். எந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வேலையில, நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய ஊழியத்துல அந்த ஆசீர்வாத மழையை ஊற்றணுமோ அந்த நேரத்துல சரியாய் உண்மையில் ஊற்றுவார். அருமையான, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில், நீங்கள் எதிர்பார்க்காத வேளையிலே தேவன் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதமான மழை பொழியும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த 8வது மாதம் என் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இதற்கு நம்ம ஒரு கான்பிடென்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 3 வெர்ஸ் நம்பர் 26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். ஹல்லேலூயா. என்னன்பான தேவனுடைய ஜனமே, உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய பிள்ளையாக இயேசுவை, மரித்து போன இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். ஏன் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. இயேசு மரிக்காவிட்டாலும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவர் உயிரோடு எழாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவரை மரிக்கவும் செய்தார் நமக்காக. அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். சிலர் மரித்திருக்கிறார்கள், அருமையில சிலர் உயிரோடு எழுந்திருக்கிறார், ஆனால் மீண்டும் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அருமையாளே, அந்த ஜீவனுள்ள தேவன் உயிரோடு கூட எழுப்பினபடினாலே இயேசு அருமையானவர்களே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் இந்த 2 வாக்குகளை நீங்கள் மறந்துவிட. ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு துணைக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், நம்புங்க. 2வது, அருமையான தேவனே, என்ன ஆண்டவர் ஏத்தனத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பொழியும் என்று நீங்கள் நம்புங்கள். அதற்காக இயேசுவை பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தேவனுடைய வாக்கெல்லாம் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்குது. என்ன உடன்படிக்கை தெரியுமா? உபாகம் எழுதின புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் தான் நமக்கு இதற்கான உடன்படிக்கை. ஏன்னு கேட்டா அங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தோட பெரிய பட்டியல் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன உடன்படிக்கை சொல்றாருன்னு பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நமக்கு என்ன தெரியுமா ஒரு கண்டிஷன்? அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு அவர் சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். உண்மையாய் நாம் அதற்கு செவி கொடுத்து அதன்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை மெய்யாகவே நம்மை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துணையாயிருப்பார்.
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையை இந்த 8வது மாதம் எங்களுக்கு வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி அதை தியானிக்க உதவி செய்தி. அதிலிருந்து நீங்கள் கொடுத்த நல்ல செய்திகளுக்காக விசேஷமாய் இந்த மாதம் எங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர். அது மட்டுமல்ல, எங்களை ஆசீர்வாதமான மழை இந்த 8வது மாதம் எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல், எங்களோட கையின் பிரயாசங்கள் மேல் பொழியும் என்று வாக்கு பண்ணிக்கு எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்கு துணையாய் நிற்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. இதை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அவளுக்கு எந்நாளும் துணையாய் இருப்பீராக ஆண்டவரே. ஆண்டவர் எந்நாளும் துணையாய் இருப்பீராக. துணையாக நின்று அவளை ஆசீர்வதித்தருள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய்.